பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வள்ளியூர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வள்ளியூர் மற்றும் வள்ளியம்மைபுரம் சேகர பள்ளிகளின் தாளாளர் மற்றும் சேகர தலைவர் ஐயா அவர்களே, வள்ளியம்மைபுரம் சேகர குருவானவர் அவர்களே, இந்த விழாவினுடைய நாயகி, சிறப்பாக பணியாற்றி இந்த நாளிலே ஓய்வு பெறுகிற முழு மனதோடு முழு சமாதானத்தோடு திட்டப்பணிகளை சிறப்பாக செய்து இந்த ஓய்வு பெறுகிற அருமையான தலைமை ஆசிரியை மெர்சி நிர்மலா சாமுவேல் அவர்களே, என் அன்பிற்குரிய தம்பி செல்வன் அவர்களே, மற்றும் இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களே, மாணவ மணிகளே, உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்ன நாள் என்பது உங்களுக்கு தெரியும். எதற்காக இந்த கூட்டங்களை கூட்டியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அருமையான தலைமை ஆசிரியர் டீச்சர், நம்முடைய ஹெச்எம் டீச்சர் அவர்கள் இன்றிலிருந்து தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள். டீச்சர் அவர்களை பாருங்கள், மிக ஒரு சின்ன பிள்ளை மாதிரி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வு பெறுகிற மாதிரி தெரிகிறதா? உண்மையாகவே தெரியவில்லை. அவள் சரீரத்திலும் மனதளவிலும் ஓய்வு பெறக்கூடிய ஒரு டீச்சராக எனக்கு தெரியவில்லை. உண்மையாகவே அவ்வளவு சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய பணி போற்றுதற்குரியது. புதிதாக அவர்கள் இந்த பள்ளிக்கு பணியேற்க வந்த பொழுது இந்த பள்ளியினுடைய மாணவ செல்வங்களின் எண்ணிக்கை சற்று குறைவாக இருந்தது. ஆனால் இவர்கள் வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், ஏராளமான மாணவர்களை அதிகமாக சேர்த்திருக்கிறார்கள். பிறகு வேலையை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த அன்புள்ளவர்களாக, கடமை உணர்ச்சி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லாரும் அவர்களிடத்திலே சொன்னார்கள், காலையிலே நான் திறந்தோறும் டானாவுக்கு டீ குடிக்க செல்வது வழக்கமாக இருக்கும். 7:30 மணிக்கு நான் டீ குடித்து கொண்டு இருப்பேன். 7:30 மணிக்கு டானாவில் வந்து இறங்குவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். 7:30 மணிக்கு டானாவில் வந்து இறங்கி நிற்பாங்க. நான் டீ குடிச்சிட்டு இருப்பேன். நானும் ஸ்கூலுக்கு போனோம். நான் அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து புறப்பட்டு செல்வேன். ஆனால் அந்த நேரத்தில் 7:30 8 மணிக்குள்ளாக பள்ளிக்குள்ளாக நுழையக்கூடிய ஒரே ஆசிரியை நம்முடைய மெர்சி நிர்மலா சாமுவேல் என்பதை அறிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கண்கூடாக கண்டிருக்கிறேன். எவ்வளவு மகத்துவமான அர்ப்பணிப்பு, எவ்வளவு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இருந்தால் என்ன? நான் தான் தினந்தோறும் செல்ல வேண்டுமா? உதவி ஆசிரியர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒரு நாள் வந்தால் என்ன, இன்னொரு ஆசிரியர் ஒரு நாள் வந்தால் என்ன, நான் தான் தினந்தோறும் செல்ல வேண்டுமா என்று சொல்லி ஒருபோதும் அவர்களுடைய மனதிலே எண்ணியதில்லை. நான் கண்ட காட்சி என்னை ஒவ்வொரு நாளும் மெய்சில் இருக்க வைக்கும். 7:30 மணிக்கு டானாவில் இறங்கி நிற்கிறாங்க. 7:30 மணிக்கு இறங்கி நிற்கிறாங்க. நிறைய நாட்களில் நான் பார்த்துருக்கிறேன். நான் டானாவுக்கு போகிற பொழுதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கும். அதற்கு உறுதுணையாக தம்பி செல்வன் அவர்களும் அவருக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, டீச்சர் அவர்களுடைய குடும்பம் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம். டீச்சர் அவர்களுடைய அப்பா அம்மா நான் டீச்சர் தான். அவர்களும் மிகுந்த அர்ப்பணிப்புள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் திருமணமாகிற பொழுது எனக்கு தெரியும். அவர்களுடைய திருமணத்திலும் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். அப்பொழுதிருந்தே எனக்கு டீச்சரை தெரியும். எவ்வளவு எளிமையாக வாழக்கூடியவர்கள். தன்னிடத்தில் தான் சம்பாதிக்கிறோம், தனக்கு ஏராளமான வருமானங்கள் இருக்கிறது என்று எந்த நாளும் எண்ணாதபடி, பெருமை கொள்ளாதபடி எப்போதும் ரொம்ப சிம்பிளாக இருப்பார்கள். எப்பொழுதும் சிம்பிளாக இருப்பார்கள். இன்று வரைக்கும் வயது அவர்களுக்கு ஆகவே இல்லை என்பது போல் தோன்றுகிறது. ஆனாலும் அரசு சொல்லுகிறது, உன்னுடைய சர்டிஃபிகேட்டை காட்டு,
உன்னுடைய சர்டிபிகேட்டில் என்ன போடப்பட்டிருக்கிறதோ அந்த நாளிலே நீ ஓய்வு பெற வேண்டும் என்று சொல்கிறபடினாலே அந்த நாள் குறிக்கப்பட்டது, இன்று ஓய்வு நாள் அறிவிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, டீச்சர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையை கடைபிடித்து ஒரே ஒரு குழந்தை, பெண் குழந்தை மகள் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறாள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பிள்ளைகளுக்கு தெரியுமா? டீச்சர்மாருக்கு தெரியலாம், பிள்ளைகளுக்கு தெரியலாம். டீச்சருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை அந்த வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய மருமகன் உட்கார்ந்துருக்கிறாங்க. டீச்சருக்கு 2 பேர பிள்ளைகள், ஒரு பேரன் ஒரு பேத்தி. அருமையான குடும்பம். தம்பி செல்வன் எங்கள் சித்தப்பா மகன், எனக்கு நெருங்கிய தொடர்பில் உள்ளவன், மிகுந்த அன்புள்ளவன். அவன் தன்னுடைய மனைவிக்கும் குடும்பத்திற்கும் மிகவும் உணர்ச்சிகரமாக எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பம். அவர்களுடைய தகப்பனார் என்னுடைய சித்தப்பா ஏழை எளியவர்களுக்கு இறங்கக்கூடியவர்கள். அவர்கள் மற்றவருக்கு நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்பதையும் நான் அறிந்திருக்கிறபடியினாலே சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அருமையான ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் எல்லாரும் டீச்சரோடு வேலை பார்த்திருக்கிறீர்கள். நான் டீச்சர் வேலை பார்ப்பதற்கு முன்னதாகவே அவர்களை பற்றி நான் அறிந்தவன். அன்பிற்குரியவர்களே, அருமையான டீச்சர், அவங்களுடைய கணவன் அருமையான தம்பி செல்வன், அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அனைத்து பிள்ளைகளும், அனைத்து குடும்பமும் இந்த நாள் முதற்கொண்டு என்றென்றைக்கும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நீடிய சுகவாழ்வோடும் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களின் பிள்ளைகளையும் காண்பாய் என்று சொன்ன வார்த்தைகளின்படி நீடூடி வாழ்க. உங்கள் வாழ்வு சமாதானமாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்வு சந்தோஷமாக இருக்கட்டும். குடும்பமாக தம்பியோடு இணைந்து நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை நீடூடி வாழ்க. சுகத்தோடும் பலத்தோடும் வாழ இறைவன் அருள் செய்வார் என்று சொல்லி அருமையான ஆசிரியை அவர்களை இந்த நேரத்திலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்கிறேன். அருமையான டீச்சர் அவர்களுக்கு இந்த எளிமையான ஒரு நூல் ஆடையை பொன்னாடையாக நான் அணிவித்து அவர்களை மறுபடியுமாக வாழ்த்தி நீடூடி வாழ்க, சமாதானமும் சந்தோஷமும் நீடிய வாழ்வும் சுகவாழ்வும் உங்களுக்கு எப்போதும் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்ச்சி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.